தைவான் நாட்டில் ஃபுங்வாங் புயலின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடலோர மற்றும் மலைப்பகுதிகளில் வசிக்கும் 8300க்கும் அதிகமான மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். தெற்கு சீன கடலில் உருவாகியுள்ள ஃபுங்வாங் புயல் கடந்த நவம்பர் 9ஆம் தேதி சக்தி வாய்ந்த புயலாக பிலிப்பைன்ஸ் நாட்டில் கரையை கடந்தது. இந்த புயலால் அந்நாட்டில் கடும் மழை பெய்து முக்கிய நகரங்களில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் பிலிப்பைன்ஸில் 27 பேர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தைவானின் நிலப்பரப்பில் இருந்து 140 கிலோமீட்டர் தூரத்தில் மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் ஃபுங்வாங் புயல் தென்மேற்கு தைவானில் இன்று மாலை அல்லது நாளை அதிகாலைக்குள் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே தைவானின் கடலோர பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் ஏராளமான இடங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் கடலோரம் மற்றும் மலைப்பகுதிகளில் வசிக்கும் சுமார் 8326 பேர் அவர்களது வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஃபுங்வாங் புயலினால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு பாதித்த பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதில் இன்று காலை நிலவரப்படி சுமார் 6,23,000க்கும் அதிகமான மக்கள் தற்போது நிவாரண முகாம்களில் தங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது.